Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது One Piece episode 953 part 1. ஓபன் பண்ணா கைடோ அண்ட் பிக் மாமோட சண்டை காட்டுத்தனமா போயிட்டு இருக்குது. ரெண்டு பேரும் வேற லெவல்ல சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிக் மாமு அவ இடத்தை விட்டு கைடோவோட ஏரியாக்கு வந்து அவங்க கூட சண்டை போடுறான்னா அப்ப அவளுக்கு எவ்வளவு தில்லு இருக்கும் பாருங்க. இப்படி இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இடையில ஒரு ரெண்டு பேர் வந்து வேற ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க. ஆனா அத கைடோ கேட்கற நிலைமையில இல்ல. அவன் பிக் மாம் கூட சண்டை போறதுல தான் போக்கஸ்டா இருப்பான். ரெண்டு பேரும் ஓங்குவாங்க அடிப்பாங்க. ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஐலாண்டு சில்லா செதறிடும். இவங்க சண்டைய தாங்குற அளவுக்கு இந்த ஐலாண்டு ஒர்த் இல்ல. இத சொன்னா அவன் கேட்கவும் மாட்டான், மூடிட்டு போடாமா. இப்படி பேசிட்டு இருக்க அந்த கேப்ல பிக் மாம் ஓங்கி அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து, ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைப்பான். ஆனா கீழே எல்லாம் விழமாட்டான். அதுக்கப்புறம் கத்தியில ஏர் அட்டாக் பண்ணுவான். அதை அப்படியே தடுத்து அவளுக்கே திருப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தோட சண்டையும் பிளையிங்ல தான் தாறுமாறா போயிட்டு இருக்கும். ஒனிகேஷிமால இருக்கவங்க எல்லாம் பதறுவானுங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம உசுர வாங்கிடுவாங்க போலயே. சண்டையை எப்ப முடிப்பாங்கன்னு தெரியலையேன்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள எப்படி முடிப்பாங்க? அதனால இங்க இருந்தா உசுருக்கு ஆபத்து. சோ மெயின்லாண்டுக்கு ஓடிடலான்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த டைம் குயின் வந்து காட்டுத்தனமா கத்துவான், ஏன்டா டேய் உங்க பாஸ் இங்க வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவரை விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா, பயந்தாங்கோலிகளா, அப்படி இப்படின்னு வண்டையா திட்டுவான். ஆக்சுவலா மேட்டர் என்ன தெரியுமா, இங்க வந்தவனுங்க பூரா பயந்து போய் தான் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்போ குயின் எதுக்கு இங்க வந்தான், நீங்களும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களான்னு கேட்டா அவனுக்கு வேர்த்து ஊத்துது. மேட்டர் என்னன்னா அவனுக்குமே அந்த சண்டையை பார்த்து பீதி ஆயிருச்சு. அதனாலதான் பயத்துல ஓடி வந்திருக்கு இந்த மூதேவி. ஆனா வீக்னஸ் வெளியில காட்டிக்க கூடாது இல்ல. அதனால அப்படியே சமாளிச்சு பேச்ச மாத்திடுவான். டேய் உடோன்ல இருந்து ஏதாச்சும் தகவல் வந்துச்சான்னு விசாரிப்பான். அவனும் கான்டாக்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. என்ன பண்ணலான்னு கேட்டவனே குயின் அப்படியே நைஸா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நைஸா இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணுவான். கூட இருக்கவனுங்க எல்லாம் கத்துவானுங்க, குயினே இந்த மாதிரி டைம்ல நீ எஸ்கேப் ஆறது சரியில்லை, பேசாம இங்கே இருங்க, நான் செக் பண்ண தாண்டா போறேன், ஏன்டா பீதியை கிளப்பிட்டு இருக்கீங்கன்னு கத்துவான். அந்த டைம்ங்கும் போது கரெக்டா போன் வரும். யாரான்னு பார்த்தா நம்ம சீஃப் வார்டன் பபனுக்கி உடோன்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கான். இப்பதான் சரி பண்ணாங்களா, சரி சொல்லும்பா. ஆமா இவனைத்தான் நம்ம பையன் காலி பண்ணிட்டானே, இவன் எப்படி சரியானா, சரி போக போக பாப்போம். என்ன வார்டனு அங்க பயந்துட்டு இருக்கியா, நான் வேற நிறைய பேர்த்த இங்க கூப்பிட்டு வந்துட்டேன், உனக்கு பீதியா இருக்குன்னா சொல்லு, நான் உடனே இங்க இருந்து கிளம்பி வந்துடுறேன்மா. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லணும்ல. அதனால பபனுக்கி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதுவே செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிரும். சரி இப்போ பபனுக்கி வந்து அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவான். என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க, எல்லாருமே தப்பிச்சிட்டாங்கன்னா இல்லவே இல்ல. ஸ்டார் ஹேட், யூஸ்டஸ் கிட், அப்புறம் ஜெயில் கைதிங்க எல்லாருமே இப்ப ஜெயில தான் இருக்காங்க. இங்க ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நீ வர வேண்டாம், எல்லாமே ஓகே நல்லபடியா இருக்குன்னு சொன்ன உடனே குயின் கத்துவான். ஏன்னா ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னு சொன்னா அடிச்சு புடிச்சு இங்க இருந்து தப்பிச்சு வந்துடலான்னு பார்த்தா இப்ப எதுவுமே இல்லங்கிறானே. ஏன் அப்படி மாத்தி சொன்னான்னு அதுக்கப்புறம் தான் உடோன்ல காட்டுறாங்க. நம்ம ஒட்டமா இருக்கால, கன்னத்துல இருந்து டேங்கோ எடுப்பாளே, அத பபனுக்கிக்கு கொடுத்திருக்கா. அதை யாரு சாப்பிட்டாலும் அவ சொன்னதை கேட்பாங்களே, அவனுமே ஒரு பாதி அனிமல் தான். அதனால இவ என்னென்ன சொல்றாளோ அதை அப்படியே குயின் கிட்ட சொல்லிட்டான். இப்ப இவன் நம் கட்சி எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஒரு படு பயங்கரமான எனிமியை டேம் பண்ணி வச்சிருக்காளே. ஆக்சுவலா இவளோட பவர் அனிமல்ஸ் மேலயும் அனிமல்ஸ் பவர் யூஸ் பண்றவங்க கிட்டயும் நல்லபடியா ஒர்க் ஆகும். என்ன இருக்கும்னா லூஃபி பண்ண வேலையில அவனுக்கியோட பாடி ஃபுல்லா பாய்சன் ஏறிடுச்சு. அவனை கஷ்டப்பட்டு அவங்க காப்பாத்தி கைய நல்லா கெட்டி போட்டாங்க. ஆனா அவன் தான் பெரிய வாடனாச்சே, வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கத்திட்டு இருப்பான். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே கேட்டுட்டு இருந்த நம்ம லூஃபி ஒட்டமா கிட்ட அந்த ஐடியாவை சொல்லுவான். அதான் அந்த ஸ்பீடுங்கிற ஹார்ஸ் போன கண்ட்ரோல் பண்ணால, அதே மேட்டரை இவனுக்கும் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம் ஒர்க் அவுட் ஆச்சு, இப்பவும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரு டவுட். அட ட்ரை பண்ணு, ஆனா ஆகட்டும் இல்லாட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட்னு சொல்லிட்டு அவ கன்னத்துல இருந்து டம்ப்ளிங் எடுத்து நீட்டுவா. சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டியா டெலிஷியஸா இருக்கும்னு அவனோட பெரிய சைஸ் மூஞ்ச காமிச்சு கத்துவான். சோ பயத்துல ஓடி வந்துருவா. அப்போ டம்ப்ளிங்ஸ் மட்டும் அப்படியே பறந்து வரும். யாரு வீசினான்னு தெரியல. அதை அந்த யானை கேட்ச் பண்ணி சாப்பிட்டுரும். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நமக்கு ஃபேவரா மாறுவானான்னு அப்படியே லுக் விட்டுட்டே இருப்பான். அவனும் முறைச்சுக்கிட்டே இருப்பான். சடனா பார்த்தா மாறிட்டான். இந்த இடத்தோட வார்டனே இப்ப நம்மளுக்கு கண்ட்ரோல்ல. இதுக்கப்புறம் பஞ்சாயத்தே இல்லையே, இவனை வச்சு ஏகப்பட்ட வேலையை பார்க்கலாமே. இப்ப மட்டும் லூஃபி கிளவரா பிளான் பண்ணானா ஒட்டமாவை யூஸ் பண்ணி கைடோவோட பைரட்டை ஒட்டமா பைரட்டாவே அவன் மாத்திரலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளை கைக்குள்ள வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவ கூட ஜாலியா அவன் விளையாடவும் ஆரம்பிச்சிட்டான். அந்த டைம் கரிபோ என்னப்பா எல்லாம் நல்லபடியா போகுதாம்பா. ரைசோ ரொம்ப தேங்க்ஸ் பாரு. ஏன்னா அவன் மட்டும் அந்த பாஸ் கம்யூனிகேஷன் ஸ்னேல மட்டும் கடத்தலைன்னா இந்நேரத்துக்கு இவங்களால தப்பிச்சிருக்க முடியாது. ஏகப்பட்ட பேர் படையெடுத்து வந்திருப்பானுங்க. அப்புறம் பெரிய பிரச்சனையா இருக்கும். வெளியில இருக்கவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எனிமீஸ் எல்லாருமே கப்சுப்புன்னு ஜெயில உட்காந்துட்டு இருக்காங்க, உடனே அமைதியா இருக்குன்னு. இப்ப இனி இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரேட் பேட்டில்
பேட்டில் ஒண்ணு நடக்க போகுது, அப்பதான் எல்லாத்துக்கும் பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு அந்த கரிபு வில்லத்தனமா சிரிச்சிட்டு நான் உங்களுக்காண்டி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், அதை மட்டும் மறந்துடாதீங்கன்னு வேற சொல்லுவான். இவன் காரணம் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவானா? இவன் எப்படி என்னன்னு லூஃபிக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு தெரியாதுல்ல. ரைட்டு ரைசோ கின்னு மத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் கான்பிடென்ட்டா இருப்பாங்க. இங்க சாப்பர் வைரஸை சரி பண்ணால உயிர் பொழைச்சவங்க எல்லாருமே பயங்கரமா நன்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், கண்டிப்பா இதுக்கு நன்றி கடனா ஏதாச்சும் செய்வோம்னு வேற சொல்லுவாங்களா. சாப்பர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவனோட டார்கெட் அந்த வைரஸை சரி பண்றது மட்டும்தான். அது ஒண்ணு அவ்வளோ பெரிய வைரஸ் எல்லாம் இல்ல, சும்மா சப்பதான். அதான் ஈஸியா லெஃப்ட்ல தட்டி விட்டான்பா. குயினோட மாஸ்டர் பீஸையே நம்ம பையன் சப்பன்னு சொல்றானா, அப்ப சாப்பர் இப்ப என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கான்னு பாருங்க. சைஸை வச்சுட்டு உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு கமெண்ட் பண்ணுவீங்க. நான் அதை சொல்ல வரல, பையன் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கான்னு சொல்ல வந்தேன். இங்க லூஃபி நம்ம தட்டுறோம் தூக்குறோம் எல்லாரும் ரெடியான உடனே ஆஹா ஓஹோன்னு அவன் கூட சேர்ந்து எல்லாம் கத்திட்டு கிடப்பாங்க. பையன் ஒரு வழியா பழைய மாதிரி ரெடி ஆயிட்டான். மொமனசுக்கேவை இங்க கூப்பிட்டு வந்தது நல்லதா போச்சு. ஏன்னா அவன் இல்லைன்னா லூஃபியை யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த டைமுங்கும் போது ஒரு சில பேரு கண்டிப்பா இது அவரு தான், இது அவரே தான், கொஞ்சம் கூட மாறல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு பாஸ் யோஹரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் பயங்கரமா ஷாக் ஆயிருவாரு. ரைசோக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு ரீஜியனோட யாக்குசா பாஸுங்க. இவன் ஒமசா உடோன்ல இருக்க பாஸ், இவன் சுனகோரோ, அக்குமேல இவன் பாஸ், அடுத்து ஒச்சோ, இவன் ரிங்கோ, அடுத்து எட்டப்பே, இவன் கிபில இருக்க யாக்குசாவோட பாஸ். மொத்தம் ஆக்சுவலா 5 பாஸ். இன்னொன்னு அஷுரா டோஜி, அவன் குறியோட பாஸ். இவ்வளவு நாளா நம்ம தாத்தா இங்கதான் இருந்திருக்காரு, ஆனா இவங்க இங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இவரை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். இப்ப என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே மாத்தி மாத்தி செத்துட்டாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த கிறுக்கு பையன் எல்லாத்தையுமே புடிச்சு ஜெயில போட்டு வச்சிருந்திருக்கான். வந்தவங்க கொஞ்சம் ஜாலியா கேஷுவலா பேசுவாங்களா, லூஃபி பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான். அவ்வளவுதான் செம்மையா கடுப்பாயி ஆளுக்கு ஒரு சைடா புடிச்சு அவனை லாக் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா சொருகிடுவானுங்க போல. பாஸ் ஊன்னு மட்டும் சொல்லுங்க, எவனா இருந்தாலும் சரி எத்தனை பேரா இருந்தாலும் சரி பொல்லந்து கட்டிடுவான் பானுங்களா. அட வீணா போனவங்களா, அவன் தாண்டா என் உசுரை காப்பாத்தினவன், கம்முன்னு இருங்கடான்னு சொல்லி லூஃபியை காப்பாத்திடுவாரு. இப்ப என்னன்னா இவங்க எல்லாருமே நாடு ஃபுல்லா அவங்களுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்துறதுக்காக கிளம்புறாங்க. ஏன்னா இங்கேயே பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா தோக்கடிக்கிற மாதிரி. சோ நாங்க அந்த வேலையை பண்றோம்ட்டு கிளம்புவாங்க. ஆனா போற வழியில லூஃபியை பார்த்துட்டு டேய் கேர்ஃபுல்லா இரு, யோஹரோ சொன்னதுனால நீ தப்பிச்ச மகனே, இல்லன்னா உன்னை பீஸ் ஆக்கி இருப்பேன்ட்டு போவான். லூஃபி பச்சையா திட்டுவான், போங்கடா முட்டா பயிலான்னு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் லூஃபியை பார்த்துட்டு அசந்துருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ரீஜனல் பாஸுங்க, அந்தந்த ஏரியால அவனுங்க எல்லாம் பெரிய டானுங்க. அவங்களே எதிர்த்து நம்மால பேசுறான்ல அப்படின்னு இவன் தான் தைரியமான ஆளு. சோ காலம் பூரா உன்னைய நாங்க ஃபாலோ பண்ணுவோம், பண்ணுங்க இந்த கண்ட்ரியை காப்பாத்துற வரைக்கும் பண்ணுங்கன்னு சந்தோஷமா சொல்லுவான். சரி இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேர் வந்து சேர போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.